வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபிலையா இல்லை லம்சம்ப்லையா அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எது நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது. லம்சம்புங்கிறது நம்மள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 இருக்குது, ஒரு 2,00,000 இருக்குது, இல்லை ஒரு 5,00,000 இருக்குது. எப்போயாவது ஒரு பல்க் அமௌண்ட் வரும்போது அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டில் எது அதிக ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எஸ்ஐபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அது உண்மை. ஆனால் லம்சமாக உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 2,00,000 இருந்துச்சுன்னா அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், எஸ்ஐபியை விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ லம்சம் போட முடியும், பட் லாஸ் ஆனாலும் நீங்கள் தாங்க முடியும் அப்படின்னா லம்சம் பண்ணுங்கள். இல்லைனா எஸ்ஐபியே உங்களுக்கு பெஸ்ட்டு, பட் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.